Good morning, students. Today we are going to see about continuation part of the lesson, data abstractions. So இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா data abstraction என்ன, abstract data types and then constructor and selectors இது வரைக்கும் படித்தோம். So data abstractionsனா hide the data and then constructor and selectors அப்படிங்கும்போது constructனா build, ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேவா, அது கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் தென் செலக்டர் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் ரிட்ரீவ் பண்ணி அதுக்கான டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணுறது செலக்டர்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம இதுதான் படிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் யூஸிங் ரேஷ்னல் நம்பர், ஓகேவா. ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பிங் யூஸிங் ரேஷ்னல் நம்பர்ஸ், ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்டர்னால் நம்ம என்ன படித்தோம், செலக்டர்ஸ்னால் என்னென்னு படித்தோம். கன்ஸ்ட்ரக்டர்னால் பைண்டிங் டுகெதர், ஓகேவா, பைண்டிங் டு பண்ட்லிங், பண்ட்லிங், ஓகே, பண்ட்லிங் டுகெதர். அந்த செலக்டர் மீன்ஸ் இண்டிவிஜுவல் பீசஸாக கொடுக்குறது செலக்டாரு. கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பண்டிலாக இன்ஃபர்மேஷனை கொண்டுறது கன்ஸ்ட்ரக்டர்ஸ். அதை பற்றி நம்ம எக்ஸாம்பிள்ஸும் படித்தோம், ஓகேவா. இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ்னால், அதாவது ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத எப்படி கொடுக்க போகிறாங்கன்னா, இங்கே கான்க்ரீட் டேட்டான்னு கொடுக்குறாங்க, ஓகேவா. கான்க்ரீட் டேட்டானா ஒன்றும் இல்லை, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டெஃபினிஷன் ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் இஸ் நோன். நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்க படிக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணுங்கள், ஃபங்க்ஷன்ஸை ஹைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கான்க்ரீட் டேட்டா டைப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனை ஒவ்வொரு ஃபங்க்ஷனையுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அங்கே ஹைட் பண்ணாங்க, இங்கே ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷனுமே என்ன பண்ணியிருக்கோம், நோன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துட்டோன்னா என்ன பண்ணுவாங்க, சம் இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணணும், சம் இன்ஃபர்மேஷனை எலாபரேட் பண்ணி நோன் பண்ணி காமிக்கணும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க, ஓகேவா. அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கும்போது ஹைடன் அண்ட் தென் ரெப்ரசன்டேஷன் டேட்டா டைப் ரேஷனல் நம்பர் அப்படிங்கும்போது கான்க்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ கான்க்ரீட் அப்படிங்கிறது என்னது, ஈச் ஃபங்க்ஷன்ஸ் நோன், இதுதான் கான்க்ரீட். So the basic idea of data abstraction is to structure programs so that they operate on abstract data type. So data abstraction பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும், டேட்டாவை ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. That is, our program should use data in such a way. அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம்ஸ் நம்ம டேட்டாஸ் கொடுத்து யூஸ் பண்ணோம். As to make a few assumptions about the data as a possible. அது ஒரு சம்டைம்ஸில் எனக்கு அது பாசிபிளாக இருக்கும், ஹைட் பண்ண இன்ஃபர்மேஷன் நமக்கு அது பாசிபிளாக இருக்கும், அந்த ப்ரோக்ராமுக்கு அந்த இடத்துல அது நீடடாக இருந்துச்சு. At the same time, a concrete data representation is defined as an independent part of the program. ஸோ எப்படி ஒரு ப்ரோக்ராமில் ஹைட் பண்ண அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஒரு பார்ட்டாக இருக்கும், அதே ப்ரோக்ராம் அனதர் பார்ட் என்னவாக இருக்கும், கான்க்ரீட் டேட்டா டைப்பாக இருக்கும். ஐ மீன் இண்டிபெண்ட், ஒரு ப்ரோக்ராமோட இண்டிபெண்ட்டாக இருக்கும், எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது தனியாக இண்டிவிஜுவலாக செயல்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ரோக்ராம் எடுத்துகிட்டா இதுவும் தேவைப்படும், அதுவும் தேவைப்படும். எனி ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts. எல்லா ப்ரோக்ராமும் 2 parts எனக்கு தேவைப்படுது. The 2 parts of the programs are the part that operate on abstract data and the part that define the concrete representations. நம்ம சொன்னதான் திருப்பி அது போல்டாக கொடுத்துருக்குறாங்க, கரெக்டாக. ஸோ abstract data type one part, another part is a concrete representations, is connected by a small set of functions that implemented abstract data in terms of the concrete representations. இது ரெண்டுமே என்னது, ஒரு சின்ன விஷயத்தில் கனெக்ட் ஆகிருக்கு, என்னது அது ஹைடிங், இது நோன், இவ்வளோதான், ஒரு சின்ன விஷயத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. To illustrate this technique, let us consider as an example of design a set of functions for manipulating rational number. இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ரேஷனல் நம்பர்ஸ் வச்சு என்ன மாதிரின்னு பார்க்கலாம். A rational number is a ratio of integer. ரேஷனல்ஸ் நம்பர்னால என்னது, ஹோல் வேல்யூஸ் தான், ஓகேவா. அண்ட் the rational numbers consist of important subclass of real numbers. எந்த ஒரு
ஹோல் நம்பர்ஸ், அதாவது இன்டீஜர் நான் கொடுக்குற ரெப்ரசன்ட் பண்ணுற டேட்டா வந்து இன்டீஜராக இருக்குது. பட் அதுக்கான அவுட்புட் எனக்கு என்னது இன்டீஜராக கிடைக்கணுங்கிற நெசசிட்டி எனக்கு இல்லை. கொடுக்குற 2 நம்பரில் 2மே இன்டீஜராக இருக்குது. பட் எனக்கான அவுட்புட் என்னது இன்டீஜராக வரணுங்கிற கண்டிஷன்ஸ் கிடையாது. அது ஒரு ரியல் நம்பராகவும் வரலாம். அதுதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல. போத் பார்ட்ஸ் ஆர் அடுத்த பேராகிராஃப் படிச்சுட்டேன். Important subclass of real numbers. A rational number such as 8 வந்து nominator and numerator and 3 வந்து denominator. ஓகேவா? 19 is a numerator and 23 is a denominator. இந்த மாதிரி 2 செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துருக்குறாங்க. 8/3 and 19/23. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 2 டிவைட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. வேர் போத் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஆஃப் இன்டீஜர் வேல்யூஸ். ரெண்டுமே என்னது ஹோல் வேல்யூஸாக இருக்கா, இன்டீஜராக இருக்கா. 19, 23, 8 and 3 இதெல்லாமே என்னது இன்டீஜர் பார்ட்ஸ். போத் பார்ட்ஸ் ஆர் நீடட் டு எக்ஸாக்ட்லி கேரக்டரைஸ் த வேல்யூ ஆஃப் த ரேஷனல் நம்பர். Actually, dividing the integers produce a float approximations losing the exact precision of integer. ஸோ இந்த 2த்தையுமே நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணும்போது எனக்கு இன்டீஜர் வேல்யூவாக கிடைக்காம என்ன பண்ணியிருக்கு, ஃப்ளோட் வேல்யூவாக எனக்கு கிடச்சிருக்கு. என்ன பண்ணியிருக்கேன் அப்போ, ஸோ லூசிங் த எக்ஸாக்ட் பொசிஷன் ஆஃப் இன்டீஜர். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் நான் அந்த இடத்துல இன்டீஜருங்கிற பொசிஷன் போய் அது என்ன ஃப்ளோட்டிங் அப்படின்ற ஒரு எனக்கு பொசிஷன் கிடச்சிருக்கு. கீழே கொடுத்துருவாங்க 8/3 = 2.6666 சம்திங் அப்படி போயினே இருக்குது. However, you can create an exact representations for rational numbers by combining together the numerator and the denominator. ஸோ எந்த ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன், நான் ஒரு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எடுத்திருக்கிறேன். As we know from using functional abstractions, we can start programming productively before you have on implementations of some parts of our program. Let us begin by assuming that you already have a way of constructing a rational number from a numerator and a denominator. You also assume that given a rational number, you have a way selecting the numerator and denominator. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த பேராகிராஃபில் அப்படின்னா, நம்ம ரெண்டுமே நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2மே இன்டீஜராக கொடுத்தாலும் எனக்கான கிடைக்கிற அவுட்புட் எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஃப்ளோட்டிங் வேல்யூ கிடச்சிருக்கிறதுனால அது என்ன இன்டீஜருங்கிற ஒரு பொசிஷன் வந்து அது லாஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதனால் என்ன பண்ணுறது, ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல என்னது ஹைடாக இருக்குது இல்லையா இன்ஃபர்மேஷன், அதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ சம் இன்ஃபர்மேஷன் வந்து ஹைடட் அப்ஸ்ட்ராக்டடாக கிடைக்கிது. அந்த அனதர் வந்து என்னது எலாபரேட் பண்ணி நமக்கு கான்க்ரீட்டாகவும் கிடச்சிருக்கு. ஸோ கீழே வந்து அதுக்கான கோடிங் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் ரேஷனல் நம்பர்ஸ் வித் நியூமரேட்டர் அண்ட் n represent, denominator d represent, ரேஷனல்னு சொல்லியிருக்காங்க. n, d இதை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரேஷனல் ஆஃப் n, d இதை என்ன பண்ணுங்க ஹைட் பண்ணி கொடுத்துருக்கறனால என்னது n, d ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? தென் செலக்டாக என்ன பண்ணுவாங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஈஸே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எலாபரேட் பண்ணி கொடுப்போம். நியூமர் ஆஃப் எக்ஸு ரிட்டர்ன் த நியூமரேட்டர் ஆஃப் ரேஷனல் நம்பர் எக்ஸ். இப்போ நியூமரேட்டர் வந்து n அப்படிங்கிறத எக்ஸுக்கான அவுட்புட் நமக்கு கொடுக்க போகுது. எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. டினாமினேட்டர் வந்து ஒய்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு என்ன பண்ணுன்னா டினாமினேட்டரோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? Now you have operations on rational numbers defined in terms of the selector functions numer and denominator. அதாவது செலக்டர் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்கோங்க, நியூமர் அண்ட் டினாமினேட்டர். பட் யூ ஹாவ் நாட் yet defined these functions. What you need is some one way to glue together a numerator and denominator is in a compound value. காம்பவுண்ட்னா ரெண்டும் பைண்டடாக இருக்கிறது காம்பவுண்ட் வேல்யூ. ஒன்றும் இல்லாமல் ஒரு வேல்யூ நம்மளாம் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியல. பைண்டிங் ரெண்டுமே என்னது பைண்டிங் டுகெதராக இருக்கிறது தான் காம்பவுண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றியும் நம்ம கம்பைனிங் அப்கமிங் கிளாஸஸில் இப்போ நெக்ஸ்ட் இதில் டாப்பிக்கில் படிக்க போகிறோம். ஸோ காம்பவுண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. த pseudocode of code for the representations of the rational number using in the above constructor and selector is என்னது
எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய்ங்கிறது என்ன பண்ணுறோம், எக்ஸுங்கிறது நியூமரேட்டர் அண்ட் ஒய்ங்கிறது டினாமினேட்டர் நம்ம அதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேஷியல் நம்பர் ஆஃப் என் கமா டி. ஸோ நியூமர் எக்ஸு அண்ட் தென் டினாமினேட் வந்து என்னது ஒய். எக்ஸோட வேல்யூ 8 அண்ட் ஒய்யோட வேல்யூ 3. ஸோ இதோட அவுட்புட் என்னது 2.666ன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து இதுதான். Let us further assume that the constructor and instructors are also available. We are using here two powerful strategy for designing programs: wishful thinking. We have not yet said how a rational number is represented or how the constructor and instructors should be implemented. என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ நம்ம விஷுவல் திங்கிங் அப்படின்னா ஒரு இமேஜினேஷனை நம்ம என்ன பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறது தான் விஷுவல் திங்கிங். ப்ராட் மைண்டோட சொல்கிறது ஒரு இமேஜின் பண்ண விஷயத்தை என்ன பண்ணுவோம், நம்ம ரியலாக நம்ம அப்ளை பண்ணி பண்ணுறது வந்து விஷுவல் திங்கிங் சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம், ஹைட் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த ஹைடிங்கில் நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்டர் அண்டு செலக்டர்ஸ் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தானே நமக்கு ஒரு நியூமரேட்டர் அண்ட் ரேஷனல் நம்பர்ஸ் வரும் இல்லையா. ரேஷனல் நம்பரும் ரெண்டுமே இன்டீஜர் நம்பர் சொல்லிட்டோம். இந்த இன்டீஜர் நம்பரில் 2 நம்பரையும் டிவைட் பண்ணி கொடுத்தா தான் எனக்கான அவுட்புட் நான் கெட் பண்ண முடியும். ஸோ ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது என்னது, எனக்கு இங்கே அப்ஸ்ட்ராக்ட் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்ஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஃபங்க்ஷனையும் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் எலாபரேட் பண்ணி ஒரு அதுக்கான அவுட்புட்டை நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து கான்க்ரீட் அப்படின்ற ஒரு ரெப்ரசன்டேஷன்ஸும் டிஃபைன் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க, 2 பார்ட்ஸுமே நமக்கு தேவைப்படும். என்னோடய ப்ரோக்ராமை எடுக்கிற போதும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபங்க்ஷனை ஹைடும் பண்ணணும். அட் த சேம் டைம் அந்த ஃபங்க்ஷனை ஒரு சம் ஃபங்க்ஷன்ஸை என்ன பண்ணணும், கான்க்ரீட் பண்ணியும் வேல்யூஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் யூஸிங் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா, அண்ட் தென் லிஸ்ட் அண்ட் டியூப்பிள்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் இது. To enable us to implement the concrete level of our data abstractions, some language like Python provide a compound structures called pair. ஸோ நம்ம இந்த இயர் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இயர் நம்ம படிக்க போகிறது பைத்தான்ற ஒரு லாங்குவேஜ். நியூ டாபிக், நியூ லாங்குவேஜஸ். இது வரைக்கும் நீங்கள் C++ அதை பற்றி தான் தெரிஞ்சிட்ருப்பீங்க. பட் இந்த லாங்குவேஜ் ரொம்ப புதுசு உங்களை பொறுத்த வரைக்கும். பட் அதே மாதிரி கோடிங் தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு சில விஷயங்கள் தான் ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும். ஓகேவா, ஸோ எல்லாமே லாங்குவேஜஸ் அப்படிங்கும்போது இதை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்று அப்டேட்டடாக இருக்கும், அது கம்பேர் பண்ணும்போது இது அப்டேட்டடாக இருக்கும். ஒன்று ஒரு விஷயத்தில் அப்டேட்டடாக இருக்கும். கரெக்டாக. ஸோ நம்ம இந்த இயர் நமக்கு பைத்தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம 12th. ஸோ இந்த பைத்தான் லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கான்க்ரீட் அப்படின்ற டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், கான்க்ரீட் லெவல் ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை நம்ம படிக்க போகிறோம். இந்த பைத்தான் லாங்குவேஜஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம படிக்கிறோம். அந்த காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நான் இங்கே சொன்னேன் இல்லையா, லாஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் சொன்னேன் இல்லையா, காம்பவுண்ட் அப்படிங்கும்போது கம்பைனிங் டுகெதர். ஓகே, பைண்டிங் டுகெதர், ரெண்டுமே என்னது, ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி கொடுக்கறது. பேர் அப்படின்னா என்ன, ரெண்டு வர்றது தானே பேர். ஆமாவா, பேராக வராங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பேர்னால் என்னது, 2. ஓகேவா, நம்ம பண்ணோம் இங்கே ஒரு அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் பாரு. எனி வே ஆஃப் bundling 2 values together into one can be considered as a pair. ஸோ 2 வேல்யூவையும் ஒன்றா கொண்டு வந்து பார்க்குறது என்னது, பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம பேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேர் அப்படின்னா என்ன பண்ணுறோம், இப்போ கன்ஸ்ட்ரக்டர், செலக்டர்ஸ் அண்டு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், கான்க்ரீட் லெவல் இந்த மாதிரி படித்தோம் இல்லையா. இந்த பேர்
ஸோ இது எல்லாமே நான் என்னோடய ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் நான். பேர் விச் இஸ் மேட் அப் ஆஃப் லிஸ்ட் ஆர் டியூப்பிள். ஸோ இந்த காம்பவுண்ட் அப்படிங்கும்போது என்ன பண்ணிருக்கேன், ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த மிங்கிள் பண்ணி கொண்டு வந்ததில் லிஸ்ட் டியூப்பிள் ரெண்டுமே எனக்கு என்ன ஆகுது, யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேரில் லிஸ்ட்டையும் டியூப்பிளையும் நான் பைண்ட் பண்ணி கொண்டுறது தான் என்னது பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. த ஃபஸ்ட்டு வே ஆஃப் டு இம்ப்ளிமெண்ட் பேர் வித் த லிஸ்ட் கான்ஸ்ட்ரக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறேன். ஸோ பேரை காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் தான் பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேர் அப்படிங்கிறது என்னதுன்னா லிஸ்ட் ஆர் டியூப்பிள், இந்த ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி எனக்கு வர்றது தான் பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, லிஸ்ட். List is a constructed by placing expressions within a square brackets. Note that. Underline பண்ணிக்கோங்க. Square bracket separated by commas. ஸோ லிஸ்ட்டை நான் எப்படி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னா within a square bracket. ஸ்கொயர் ப்ராக்கெட் கீழே பாருங்கள், அந்த ப்ரோக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் அரேஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம என்னது ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிஸ்ட்டை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் செப்பரேட்டட் பை எ கமா. இதுதான் என்னது லிஸ்ட் அப்படின்றது. such an expressions is called as a list literal. லிஸ்ட் லிட்ரல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மோர் தென் செப்பரேட் பை கமான்னு சொல்லிட்டோம் இல்லையா, மோர் தென் ஒன் நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், என்னோடய லிஸ்ட்டில் வந்து கொடுக்கலாம். இப்போ 10, 20 எப்படி கொடுத்துருக்கேன் இல்லையா, 10, 20, 40, 50, அட் த சேம் டைம் என்ன பண்ணலாம், நாட் ஓன்லி இன்டீஜர். நம்ம அரேவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரே சேம் டேட்டா டைப்பில் மோர் தென் வேல்யூவே கொடுக்கலாம். அதுதான் அரே. ஞாபகம் இருக்கா? அரேங்கிறது என்ன படித்தோம், சேம் டேட்டா டைப்பில் மோர் தென் ஒன் வேல்யூஸை கம்மா செப்பரேட் பண்ணி கொடுக்கறது அரேஸு. பட் நம்ம இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் நான் கொடுக்கலாம் செப்பரேட் பை கம்மா. இந்த இடத்துல எனக்கு அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நான் என்ன டேட்டா டைப் வேணால் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், கேரக்டராக யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், இன்டீஜராக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த டேட்டா டைப் வேணாலும் நான் லிஸ்ட்டில் கொடுக்கலாம். ஒரே சிங்கிள் லிஸ்ட்டில் கொடுத்துட்டு நான் கம்மா செப்பரேட் பண்ணி போயிட்டுருக்கலாம். இதெல்லாம் இந்த மோர் தென் ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, 10, 20, வெல்கம், தென் 5.2 அப்படின்னு மோர் தென் ஒன்று வேல்யூஸை கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் என்னது லிட்ரல். ஸோ இது என்ன சொல்கிறேன் நான், லிட்ரல் அப்படி சொல்கிறாங்க. such an expression is called a list literal. ஸோ நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்கிறோம், லிஸ்ட் லிட்ரல் அப்படி சொல்கிறோம். லிஸ்ட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். என்ன சொல்லிக்கிறாங்க, மல்டிபிள் வேல்யூஸ். ஈச் வேல்யூ கேன் பி எனி டைப் அண்ட் கேன் ஈவன் பி அனதர் லிஸ்ட். ஸோ ஒவ்வொரு வேல்யூமே என்ன டைப் வேணால் இருக்கலாம். அது சேம் டைம் என்னது, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டாகவும் இருக்கலாம். இப்போ லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் அப்படின்னா எப்படி மேடம் அப்படின்னா, இப்போ 10, 20 ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொன்று என்னது 20, 30 அப்படின்னு இந்த மாதிரி பாராந்தீசஸ்லேயே ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளேயே கொடுத்து இன்னொரு கொடுக்குறது தான் என்னது அனதர் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் இஸ் அ 10, 20. The elements of list can be accessed in 2 ways. இந்த லிஸ்ட்டே 2 டைப்பாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து மல்டிபிள் அசைன்மெண்ட், செகண்ட் மெத்தட் அப்படின்றது செலெக்ஷன் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு ஒன் என்னது, மல்டிபிள் அசைன்மெண்ட். இது ஒரு ஒன் ஆஃப் த 5 மார்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மாதிரி. 2 மார்க்லேயும் வரும், 1 வேர்ட்லேயும் வரும். ஸோ நீங்கள் ஒரு 5 மார்க்னு எடுத்து படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 2 மார்க்கும் அட்டன் பண்ண முடியும், 1 மார்க்கும் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டு டியூப்பிள் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. என்ன மாதிரியாவது நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன், செப்பரேட்டட் பை ஸ்கொயர் ப்ராக்கெட், அதை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது யார், லிஸ்ட்டில். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டில் அப்படிங்கும்போது 2 டைப் ஆஃப் அக்சஸ் பண்ணிக்க முடியும். 2 டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸை நான் எப்படி அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸை நான் அக்சஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் அ மல்டிபிள் அசைன்மெண்ட் அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் எ செலெக்ஷன்ஸ் ஆப்ரேட்டர். என்ன மீன்ஸ் மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படின்னா கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். which unpack a list into its elements and binds each element in a different name. unpack இங்கே அதுக்கான என்னன்றது நான் மீனிங் சொல்கிறேன் பாருங்கள்.
லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. லிஸ்ட்டுங்கிறது என்னது ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் நேம் வந்து 10,20. ஓகேவா? லிஸ்ட்டு வந்து 10,20 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. லிஸ்ட்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ் கமா ஒய்யா நீ என்ன பண்ணிக்க செப்பரேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஃபங்க்ஷன் நேம் வராது. லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வேல்யூஸு. லிஸ்ட் அப்படின்றது வேரியபிள். அதுக்கான வேரியபிளுக்கான வேல்யூ 10,20ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டு வேரியபிளை வேறு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எக்ஸ் கமா ஒய். ஸோ இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள். ஸோ மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படிங்கும்போது இதை நான் அன்பேக் பண்ணிவிட்டு இந்த அன்பேக் பண்ண இன்ஃபர்மேஷனை மறுபடியும் இன்னொரு டிஃப்ரெண்ட் நேம்ஸ்க்கு கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு நேமுக்கும் ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்துருக்கேன். ஈச் எலமெண்ட் டு எ டிஃப்ரெண்ட் நேம். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது 10,20. இந்த 10,20 என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் ஒய் அப்படின்னு டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக அசைன்மெண்ட் பண்ணிக்க மல்டிபிளாக அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை வேறு ஒரு வேல்யூவுக்கு அஷ்யூம் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னது மல்டிபிள் அசைன்மெண்ட். In the above example, x will become 10 and y 10 and y will become 20. இது எப்படி வந்திருக்கு? ஸோ லிஸ்ட்டுன்ற ஒரு நேமில் ஒரு வேரியபிளுக்குள்ளே 10,20 வந்துச்சு. அந்த 10,20 நம்ம என்ன பண்ணியிருக்கிறேன், எக்ஸு ஒய்ன்னு தனித்தனியாக செப்பரேட்டாக ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் வேல்யூவை அஷ்யூம் பண்ணியிருக்கேன். அந்த கொடுத்த வேல்யூவை அன்பேக் பண்ணி வேறு ஒரு எலமெண்ட்ஸுக்கு பைண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னது மல்டிபிள் அசைன்மெண்ட். டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக. இந்த செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா செலெக்ஷன் ஆப்ரேட்டர். செலெக்ஷன் ஆப்ரேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மெத்தடும் கேட்பாங்க. லிஸ்ட்டு அப்படின்னா லிஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னா 2 மார்க் எழுதிட்டு 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் அபவுட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா லிஸ்ட்னால் என்ன, அதோட எக்ஸாம்பிள் ஜென்ரலாக எழுதிட்டு அதை 2 வேவாக பிரிக்கலாம். 1 வே என்ன, அனதர் வே என்ன அப்படின்னு எழுதி கொடுக்கணும். ஸோ இதுதான் லிஸ்ட் அப்படின்னு ஒரு 5 மார்க் இல்லை 3 மார்க்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. செகண்ட் மெத்தட் இஸ் அ செலெக்ஷன் ஆப்ரேட்டர், ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட் யூஸிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் அன்லைக் எ லிஸ்ட் லிட்ரல். லிஸ்ட் லிட்ரல் என்ன பண்ணோம், மல்டிபிள் வேல்யூஸை ஒரே ப்ராக்கெட்டாக கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அதான் லிஸ்ட் லிட்ரல். அந்த மாதிரி இல்லாமல் எ ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் டைரக்ட்லி ஃபாலோயிங் அனதர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் does not evaluate to a list value but instead select on elements from the value of the preceding expressions. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸு ஒய் இப்போ டைரெக்டாக எக்ஸ் கமா ஒய் அப்படி சொல்லிட்டு கொடுக்காம என்ன பண்ணிட்டோம், எக்ஸுனா அதுக்கான வேல்யூ, எலமெண்ட்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூ, ஒய்னா அதுக்கான எலமெண்ட்ஸ் வேல்யூ அண்ட் தென் அதுக்கான வேல்யூ. எலமெண்ட்ஸ் வேல்யூனா தெரியும் உங்களுக்கான வேல்யூ, ஒய்க்கான வேல்யூனா தெரியும். எலமெண்ட்ஸ் வேல்யூ என்னது, மெமரி அலோகேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? இப்போ அரே டைப்பில் நம்ம எடுத்துக்கும் போது ஸ்டார்ட் வித் 0 எலமெண்ட்ஸ். ஆமாவா? இப்போ அரே ஆஃப் 5 அப்படின்னு நம்ம கொடுத்தா என்ன கொடுப்போம், n-1 தான் அதோட அரேவோட ஃபார்முலா என்னது, n-1. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ n-1 அப்படி எப்படி ஸ்டார்ட் ஆகும் நமக்கு அரேயில். ஸோ நமக்கு இப்போ அரேயில் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஆகும், அரே ஆஃப் 5 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ அரே ஆஃப் 5 அப்படிங்கும்போது என்னது நமக்கு தெரியும், n-1 அப்படிங்கிறது தான் நமக்கோட ஃபார்முலா. ஸோ நமக்கு என்னது அரே ஆஃப் 0 அண்ட் தென் 1 அண்ட் தென் அப் டு என்னது 4 வரைக்கும் போகும். ஆமாவா? ஸோ இது வந்து எலமெண்ட்ஸ் வேல்யூ. ஓகேவா? எலமெண்ட்ஸ் வேல்யூங்கிறது என்னது, மெமரி அலோகேட் பண்ணிக்கிறது. இப்போ அரே ஆஃப் 5 அப்படின்னு நம்ம மெமரிக்காக அலோகேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கோ, நமக்கு 5 வேல்யூஸை எடுத்துக்கும். ஆனால் ஸ்டார்ட் வித் என்னது 0. இதுதான் நம்மது எலமெண்ட்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அரேவை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த செலெக்ஷன் ஆப்ரேஷன் அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லிட்ரல் மாதிரி மொத்தமாக கொடுக்காம அதுக்கான எலமெண்ட்ஸ் வேல்யூ அப்புறம் அதுக்கான வேல்யூஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் 0
எதில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க 10 லிஸ்ட் ஆஃப் 1 வந்து என்னது 20. ஸோ கீழே பாருங்களேன் அந்த லிஸ்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்கன்னு லிஸ்ட் ஆஃப் 0,10 அண்ட் தென் 1,20. ஸோ 0 அப்படிங்கிறது என்னது இண்டெக்ஸ் பொசிஷன், அதாவது எலமெண்ட்ஸ் வேல்யூ 0 அண்ட் தென் வேல்யூ வந்து என்னது 10. அதே மாதிரி ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் 1 அதுக்கான வேல்யூஸ் என்னது 20. இது மாதிரி இது அது ஒரு விதமாக ஒரு டைப்பாக யூஸ் பண்ணுறாங்க, இது ஒரு டைப். ஓகேவா? ஸோ இது மல்டிபிள் அசைன்மெண்ட்டுங்கிறது என்னது டேரெக்டாக கொடுக்காம இன்டெரக்டாக கொடுக்குறது மல்டிபிள் அசைன்மெண்ட். அண்ட் தென் செலக்ஷன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது என்னதுன்னா செப்பரேட் பை எலமெண்ட்ஸ் மூலிமா டேரெக்டாக செப்பரேட் பண்ணி வேல்யூஸை கொடுக்குறது செலக்ஷன் ஆப்ரேட்டர். Any way of bundling two values together into one can be considered as a pair. ஓகேவா? ஸோ ரெண்டு வேல்யூஸை ஒன்றா கொண்டு வந்து கன்சிடர் பண்ணுறது பேர் அப்படி சொல்கிறாங்க. லிஸ்ட் ஆர் எ காமன் மெத்தட் டு டூ ஸோ, therefore லிஸ்ட் கேன் பி கால்டு பேர். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா பேர் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டை தான் எடுத்துப்போம் அப்படி சொல்கிறாங்க. ரெப்ரசன்டிங் ரேஷனல் நம்பர்ஸ் யூஸிங் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டு யூஸ் பண்ணி எப்படி ரேஷனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்களேன். ஸோ நமக்கு என்ன தெரியும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நமக்கு தேவைப்படும் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கும் போது. ஸோ n, d ரெப்ரசன்ட் n அண்ட் d நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். n நியூமர் ஆஃப் x அப்படிங்கிறது என்னது x. இது என்ன பண்ணியிருக்கிறாங்க மேலே பாருங்கள், இது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டன் ஆஃப் அப்படின்றது பேரந்திசிஸில் கொடுப்போம். நம்ம இந்த இடத்துல என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்னால நமக்கு என்ன தெரியும், லிஸ்ட் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நியூமர் ஆஃப் எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது நியூமரேட்டர் அண்ட் ஒய் ரெப்ரசன்ட் பண்ணுறது டினாமினேட்டர். ரிட்டன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 0. ஸோ இது என்னது பிளேஸ் வேல்யூ அண்ட் தென் ஒய் ஆஃப் ரிட்டன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 1. ஒன்று அப்படிங்கிறது என்னது, இங்கே நமக்கு பிளேஸ் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்க, லிஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் யூஸிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் செப்பரேட்டட் பை கமா. ஸோ லிஸ்ட் பார்த்தாச்சு. அண்ட் தென் tuple. Remember, a pair is a compound data type that hold two other pieces of data. ஸோ பேர்னால ரெண்டு பீசஸ் இருக்கிறது தான் பேர் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார் we have provided you with two ways of representing the pair data type. The first way of using list construct and the second way of to implement the tuple construct. ஸோ ரெண்டு வேயில் ஃபஸ்ட் வே லிஸ்ட் அண்ட் the second way is a tuple. A tuple is a separated sequence of values surrounded with a parenthesis. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் தென் டியூப்பிள் எடுத்துட்டா பேரந்திசிஸ். ஓகேவா? ஸோ லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர், பேரந்திசிஸ் அப்படின்னா டியூப்பிள் அப்படின்னா பேரந்திசிஸ். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டியூப்பிள் இஸ் சிமிலர் டு எ லிஸ்ட் மாதிரி தான் டியூப்பிள் அப்படி சொல்லுவாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ is that you cannot change the elements of a tuple once it is assigned, whereas in a list elements can be changed. டியூப்பிள் என்ன சொல்லிக்கிறாங்க, டியூப்பிளும் லிஸ்ட்டு மாதிரி தான். லிஸ்ட்டில் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம், டியூப்பில் பேரந்திசிஸ் யூஸ் பண்ணுறோம். லிஸ்ட்டில் என்ன எப்படி கொடுப்போமோ இன்ஃபர்மேஷனை வேல்யூஸை, அதே மாதிரி தான் டியூப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேட்பாங்க 2 மார்க்லேயும் உண்டு. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டியூப்பிள்ஸ் அண்ட் லிஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, என்ன இதோட டிஃப்ரென்ஸ்னா டியூப்பிளோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாது, லிஸ்ட்டோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதே ஒரே இந்த டிஃப்ரென்ஸ் தான். டியூப்பிள் cannot be changed once is assigned, where is a list elements can be changed. லிஸ்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன பண்ண முடியும்,
சேஞ்ச் பண்ண முடியும், டியூப்புளுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் கலர் ஈக்குவல் டு ரெட், ப்ளூ, க்ரீன் இதுதான் சொல்லிக்கிறாங்க. டியூப்புளுக்கும் பேருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், நம்பர்ஸ் ஈக்குவல் டு பாரந்தசிஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 1,2 அப்படின்னு எப்படி கொடுத்துருக்காங்கப்பா, பாரந்தசிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாரந்தசிஸ்னால் என்னது, டியூப்புள். ஸ்கொயர் ப்ராக்கெட்னா லிஸ்ட். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, நோட் த ஸ்கொயர் ப்ராக்கெட் நோட்டேஷன் இஸ் யூஸ்டு டு அக்சஸ் த டேட்டா யூ ஸ்டோர்டு இன் த பேர். த டேட்டா இஸ் 0 index, meaning you access the first element with the numbers of 0 and the second element numbers with a 1. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? 15, 16 கரெக்டாக போய்ட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிள் கலர்ஸ் இருக்காங்க, ரெட், ப்ளூ, க்ரீன். இந்த ரெட், ப்ளூ, க்ரீன் என்ன பண்ண முடியாது, என்னால் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அந்த என்னோடய லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த வேல்யூவை நான் என்ன பண்ணிக்க முடியும், என்னோடய வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இது ரெண்டுத்தில் இது லிஸ்ட்டுக்கும் பேருக்கும் இதான் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ லிஸ்ட்டுன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். டியூப்புள் அப்படின்னா பாரந்தசிஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். டியூப்புளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது, லிஸ்ட்டோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட்டை ரெண்டு டைப் ஆஃப் அசைன் பண்ணிக்க முடியும். எப்படின்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் அ செலக்டட் ஆப்ரேட்டர். ஓகேவா? another topic, data abstractions in structure. Data abstraction in structure. காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் படித்தோம். காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்னால் பேர் அப்படின்னு ஒன்று படித்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு டாபிக் நமக்கு தேவைப்படும் அப்கமிங் லெசன்ஸ் எல்லாமே. அது என்ன மாதிரி அப்படிங்கிறது தான். யூ ஆல்ரெடி நோ அபவுட் த லிஸ்ட் அலோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் in that you can give a name to a set of memory cells. நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டில் எனக்கு நம்ம எலமெண்ட்ஸ் அரேவோட வேல்யூ கொடுக்குற மாதிரி எலமெண்ட்ஸ் கொடுப்போம் இல்லையா, 1 2 3 4ன்ட்டு. ஸோ இதெல்லாம் எதுக்காக, மெமரி அலோகேஷன்ஸ்க்காக நான் கொடுப்பேன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸில் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது மாதிரி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த கேம் மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற ஒரு கேம் ஒன்று இருக்குது. யூ மஸ்ட் கீப் த ட்ராக் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் 4 colors that the player guesses. என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் மாஸ்டர் மைண்ட் ஒன்று கேம் இருக்கும். இப்போ நம்ம இதிலெல்லாம் ஒரு பசில் மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். அது அவங்க வந்து ஒவ்வொருத்தராக கெஸ் பண்ணி அனதர் பிளேயர் என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்க, 4 கலர்ஸ் வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்டீட் ஆஃப் யூஸிங் 4 செப்பரேட் வேரியபிள்ஸ், என்ன மாதிரியான 4 வேரியபிள்ஸ் எடுத்துருக்குறாங்க, கலர் 1, கலர் 2, கலர் 3 and 1 கலர் 4. யூ கேன் யூஸ் எ சிங்கிள் வேரியபிள் ப்ரெடிக்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துருக்குறாங்க. அந்த வேரியபிளுக்கான வேல்யூஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கலர் 1 to கலர் 4 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரெடிக்ட் எடுத்துக்கோங்க. ப்ரெடிக்ட் எடுத்துக்கிட்டு ரெட், ப்ளூ, க்ரீன் அப்படின்னு ஒரு 4 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வாட் லிஸ்ட் do not allow us to do is the name various parts of multi-item object. இந்த லிஸ்ட்டில் நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, மல்டி ஐட்டம் வந்து என்ன பண்ணாது, எனக்கு செப்பரேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ மல்டி ஐட்டம் அப்படிங்கும்போது இப்போ எனக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாக இப்போ என்ன பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணாது, ஒருத்தரை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். மல்டிப்புள்னால் என்னது, மோர் தென் 1 person. ஆமாவா? ஒரே ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் அந்த லிஸ்ட்டில் நான் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பட் மோர் தென் 1 personsோட நேம் அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன பண்ணிக்க முடியாது, என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது. எதுலன்னா லிஸ்ட்டில். இதுதான் நம்மளோட பெரிய ட்ராபேக். அதில் வாட் லிஸ்ட் do not allow us to do the name various parts of multiple item. ஒரு நேமுக்கு மல்டிப்புள் அந்த இருக்குல்லையா, மோர் தென் 1 வேல்யூஸை என்ன பண்ணிக்காது, அலோவ் பண்ணிக்காது. இன் தட் கேஸ் a predict you do not really need to name the parts. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இங்கே 2 பேர் விளையாடுறதுனால என்ன பண்ணணும், எனக்கு இங்கே 2 நேம் டீட்டெயில் வந்து தேவைப்படும். ஆமாவா? ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க,
அதுக்கான பசில்ஸை வந்து சால்வ் பண்ணிவிடுவாங்க. அனதர் ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத இவங்க கொடுக்குற க்ளூவில் கெஸ் பண்ணணும் அவங்க. ஓகேவா? இவங்க கொடுக்குற க்ளூவில் இவங்க என்னென்ன பண்ணினாங்க அப்படின்னா அவங்க கெஸ் பண்ணணும். இதுதான் கேம், மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற கேம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எனக்கு 2 பர்சன் தேவைப்படுறதுனால மோர் தென் 1 பர்சனோட வேல்யூஸ் என்ன பண்ணிக்க முடியாது, அதாவது ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்க, using index to get each color surface. But in the case of something more complex like a person, we have multi-item object where each item in a named thing. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறோம், ஒரு பர்சன் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு மோர் தென் 1 வேல்யூஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வேல்யூஸை என்ன பண்ணிக்கணும், ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகாது, லிஸ்ட் வேலைக்கு ஆகாது. அதுதான் சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் நேம், த லாஸ்ட் நேம் அண்ட் த ஐடி, த இமெயில், ஒன் குட் யூஸ் த லிஸ்ட் ரெப்ரசன்ட் ஏ பர்சன். ஸோ இதை மாதிரி ஒரு பர்சன் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஐடி, இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்கன்னா லிஸ்ட்டில் என்னால் கொடுக்க முடியாது. இந்த பர்சன் அப்படிங்கும்போது அப்படின்னா ஒருத்தரோட பர்சனோட என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் நேம் வந்து பத்மஸ்ரீ, செகண்ட் நேம் வந்து பாஸ்கர், அந்த ஐடி ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த இமெயில். ஓகேவா? பட் சர்ச் அ ரெப்ரசன்ட் டஸ் நாட் எக்ஸ்பிளிட்லி ஸ்பெசிஃபை வாட் ஈச் பார்ட் ரெப்ரசன்ட். இந்த ஈச் பார்ட்டை ஒவ்வொரு பார்ட்டை என்ன பண்ணிக்க முடியும், ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபார் திஸ் ப்ராப்ளம் இன்ஸ்டீட் ஆஃப் யூஸிங் ஏ லிஸ்ட் யூ கேன் யூஸ் த ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் to represent multiple part objects where each part is named. Consider the following pseudocode. என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பர்சன் எடுத்துட்டான்னா அவனுக்கு 4-5 ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, வேல்யூஸ் வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால இது என்ன பண்ணிக்கணும், என்னோட இந்த லிஸ்ட்டில் கொடுக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அது என்னென்னா ரூப் லாங்குவேஜஸில் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம சொல்லியிருக்கோம், நமக்கு தெரியும், இன்சைட் ப்ரோக்ராம், அவுட் சைட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே என்னது ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸை நான் என்ன பண்ணுவேன்னா மெயின் ப்ரோக்ராம், அதாவது இன்சைட் த ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணுவேன், கால் பண்ணுவேன் ஃபங்க்ஷன்ஸ் நேம் வச்சு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் நேம்லேயே நான் என்ன பண்ணுவேன், ஃபங்க்ஷன் மெயின் ப்ரோக்ராம்லேயே கிளாஸ் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்து அந்த கிளாஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன். அந்த ஆப்ஜெக்ட் என்னது, ஆப்ஜெக்ட்டுக்கு மோர் தென் 1 ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் இப்போ இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஊப்ஸில் என்ன பண்ண வைக்கிறேன், கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு யூஸ் பண்ணுறேன். அந்த கிளாஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன், ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இங்கே கீழே பாருங்கள் கோடிங் கொடுத்துருக்காங்க, சூடோ கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளாஸ் வந்து பர்சன், ஆமாவா? கிளாஸ் வந்து என்னது, நல்லா பார்த்துக்கோங்க. கிளாஸோட நேம் வந்து என்னது, பர்சன். அந்த பர்சன் கீழே இருக்கிற மோர் தென் 1 வேரியபிள்ஸ் என்ன, க்ரியேஷன்ஸ், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில். இது எல்லாமே என்னது, இந்த பர்சனுக்கான கிளாஸில் இருக்கிறது. The new data type person is practically represented as personன்றது என்ன கொடுத்துருக்காங்க, கிளாஸ் நேம், அண்ட் க்ரியேஷன் அப்படிங்கிறது டேட்டா டைப். ஓகே, ஃபங்க்ஷன் நேம் தான். ஓகேவா? பர்சன் அப்படிங்கிறது கிளாஸ் நேமு, ஃபங்க்ஷன் நேம் வந்து க்ரியேஷன், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் இதெல்லாமே என்னது வேரியபிள்ஸ். அதே கீழே ஒரு இது பாருங்கள், இந்த டேபுலேஷன்ஸ் பாருங்கள். லெட் மெயின் கண்டெயின் P1 ஈக்குவல் டு பர்சன் அப்படிங்கிறது என்ன பண்ண நம்ம சொல்லியிருந்தோம், கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேமுக்கான ஆப்ஜெக்ட் நேம் என்னதுமா, P1. இதுதான் நம்ம இப்படி தான் க்ரியேட் பண்ணுவோம். அலைஸ் நேம் சொல்லுவோம் இல்லையா, அலைஸ் நேம். P1 என்ன பண்ணுவோம், பர்சன் சொல்லி கூப்பிடலாம், பர்சனாக P1னும் கூப்பிடலாம். அதுதான் சொல்கிறாங்க. கிளாஸ் நேம் சொல்லிட்டேன், அந்த கிளாஸ் நேமுக்கு ஒரு அலைஸ் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதுதான் P1. அந்த P1க்கான வேரியபிள் என்ன கொடுத்துருக்க பாருங்கள், வேரியபிளுக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பத்மஸ்ரீ, பாஸ்கர், அண்ட் தென் ஐடி, அண்ட் தென் மெயில் அட்ரஸ். இதே மாதிரி மோர் தென் 1 கிளாஸ், மோர் தென் 1 ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன், மாஸ்டர் மைண்டில் 2 பேர் விளையாடுவேன். இப்போ ஒரு கேம் 2 பேர் விளையாடுறோம். இப்போ 2 கேம் மாஸ்டர் மைண்டில் விளையாட 4 பேர் விளையாடுறோம். இப்போ 4 பேர் விளையாடும் போது எனக்கு என்ன, 4 பேரோட டீட்டெயில்ஸ் எனக்கு தேவைப்படும். இப்போ 4 பேரோட டீட்டெயில் என்ன பண்ண முடியாது, என்னோடய லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை எடுத்து அந்த ஸ்ட்ரக்சரை நான்
பைத்தானில் யூஸ் பண்ண போகிறேன் இல்லையா, மோர் தென் ஒன் பர்சனோட டீட்டெயிலில் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ண முடியும், கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். அதுதான் என்னது, கிளாஸ் நேம். கிளாஸ் நேமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் நேமுக்கு நிறைய வேரியபிள் கொடுத்துட்டு தேவையான வேரியபிளை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னது, மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் நேமை என்னால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ P1 அப்படின்னு கொடுத்துருக்குறேன், அதுக்கான ஸ்ரீபாஸ்கர். இதே P2ன்னு கொடுத்துட்டு இப்போது வாட் எவர் மேபி பத்மா, குமார், இப்போ சம் ஐடி நம்பர் அந்த இமெயில் அட்ரஸ் இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ மோர் தென் ஒன் பர்சன்ஸ்க்கான வேல்யூஸை என்ன பண்ண முடியும், கெட் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் இந்த ஸ்ட்ரக்சரோட மெயின் அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நான் என்னோடய அப்கமிங் லெசன்ஸில், அப்கமிங் ப்ரோக்ராம்ஸில் நான் யூஸ் பண்ண போகிறேன். The class constructed define the form of multi-part object that represent a person. ஸோ ரெப்ரசன்ட் எ பர்சன், ரெப்ரசன்ட்றது கிளாஸ் நேம். அந்த கிளாஸ் நேமுக்கு மல்டிபிள் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிக்க முடியும், க்ரியேட் பண்ணிக்க முடியும். எ டெஃபினிஷன் ஆட்ஸ் எ நியூ டேட்டா டைப். டேட்டா டைப் அப்படின்றது என்னப்பா நமக்கு இங்கே சொல்லிக்கிறோம், அது ஃபங்க்ஷன் நேம் இல்லையா, அதுதான். இன் திஸ் கேஸ் எ டைப் நேம்டு பர்சன். ஒன்ஸ் டிஃபைன்டு we can create a new variable of the type. In this example, person is referred as a class or a type, while P1 is referred as an object or an instance. ஸோ என்ன பண்ணிக்கிறோம், P1ன்றது ஆப்ஜெக்ட் நேம், பர்சன் அப்படிங்கிறது கிளாஸ் நேம். யூ கேன் திங்க் ஆஃப் கிளாஸ் பர்சன் as a cookie cutter and P1 at a particular cookie. Using the cookie cutter you can make many cookies. Some way using class you can create many object of that type. ஸோ மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கலாம், அந்த கிளாஸ் நேமுக்கு க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் யூ ஹாவ் சீன் ஹவு த கிளாஸ் define a data abstractions by grouping related data items. A class is not just a data, it has functions defined within it. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா மட்டும் கிடையாது. டேட்டானா அது ரா ஃபேக்ட் இல்லையா, ஒரு டேட்டா மட்டும் கிடையாது, ஒரு ஃபங்க்ஷன். அங்கே ஏதோ ஒரு வேலை நடக்குது, எங்கே ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஒரு வேலை நடக்குது, ஆமாவா, functions within it. We say such functions are subroutine to the class because their job is to do things with the data of the class. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்க, அதுக்கான ஒரு சப்ரோட்டீன்ஸ் இருக்கும், மல்டிபிள், அதாவது மோர் தென் ஒன் பார்ட்டை டிவைட் பண்ணிக்க முடியும் சப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கும்போது. பிகாஸ் ஆஃப் த ஜாப், ஏன்னா கிளாஸுக்கான ஜாப் அது மாதிரி இருக்குது, அது மாதிரி சப்ரோட்டீன்ஸாக நம்மளால் டிவைட் பண்ணிக்க வேணுங்கிற நெசசரி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன், சப்ரோட்டீன்ஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள், டு மாடிஃபை ஆர் அனலைஸ் த டேட்டா ஆஃப் எ பர்சன் ஆப்ஜெக்ட். Therefore we can define a class as a bundled data and the functions that work on that data. ஸோ கிளாஸ் என்ன பண்ணிக்கிறோம், டேட்டாவாக நிறைய டேட்டா வந்து வாங்கியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம், அதுக்காக ஒர்க் பண்ணும். வா XYன்னு வேரியபிள் வாங்கிட்டால் வேரியபிள் வாங்கி அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு கொடுத்துட்டோம். வேரியபிளுக்கான வேல்யூ கொடுத்தா தானே, டேட்டாவை கொடுத்தா தானே அதுக்கான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். டேட்டாங்கிறது என்னது, ரா ஃபேக்ட் 8, 9 ஒன்று தனித்தனியாக கொடுத்தா 8 and 9 கொடுக்குறோம். அப்புறம் இது என்ன பண்ணுவோம், 8 + 9 அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் அங்கே நடந்தால் தானே என்ன பண்ண முடியும், இதுக்கான ஒரு வேல்யூஸ் என்ன 17 அப்படின்னு என்ன பண்ண முடியும், கெட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இந்த வேல்யூ டேட்டா கொடுக்காம என்னால் என்ன ஃபங்க்ஷன்ஸ் அங்கே என்னால் பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கிளாஸ் அப்படின்றது ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறேன், பண்டில் ஆஃப் டேட்டாவை எடுத்துக்கிறேன். அந்த பண்டில் ஆஃப் டேட்டாவுக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அங்கே கொடுக்குறேன். இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுது. ஸோ இந்த லெசன்ஸ் இதோட ஃபினிஷ் ஆகுது. ஸோ எல்லோரும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் representations of abstract data type using a rational number. இந்த rational numbers abstractல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கான்க்ரீட் டேட்டா அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். இது என்ன கான்க்ரீட் டேட்டானா என்னது, ஃபங்க்ஷன்ஸ் நோன், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் கான்க்ரீட் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதுக்கு 2 டைப் ஆஃப் 2 பார்ட்ஸ் எனக்கு தேவைப்படுது, டினாமினேட்டர் அண்டு நியூமரேட்டர் அப்படின்னு. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸ் பார்த்தோம். அந்த லிஸ்ட் அண்ட் டியூபிள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னா, பேரா கொடுப்பேன். காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது, காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சருங்கிறது நத்திங் பட் அ பேர் அப்படின்னாலே
to binding together. Okay, bundle of together. ஸோ இதில் வந்து லிஸ்ட் டியூபிள்ஸ் 2 டைப் பார்த்தோம். இந்த லிஸ்ட் அப்படின்னா என்னது, செப்பரேட்டட் பை கமா யூஸிங் எ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஓகேவா, இந்த லிஸ்ட்டில் 2 டைப்ஸ் இருக்குது, மல்டிபிள் அசைன்மெண்ட் அண்ட் செலக்ஷன் ஆப்ரேட்டர். ஓகேவா, இதுதான் லிஸ்ட்டு. அண்ட் தென் டியூபிள் அப்படிங்கும்போது செப்பரேட்டட் பை கமா யூஸிங் எ பேரந்திசிஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவேன். லிஸ்ட்டும் டியூப்பிளும் ஒன்றும் கிடையாது, சேம் ஆப்ரேஷன்ஸ் தான். பட் ஒரே ஒரு சிங்கிள் டிஃப்ரெண்ட், லிஸ்ட்டில் என்னோடய வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும், டியூப்பிளில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுதான் 2 டிஃப்ரென்ஸ், இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பார்த்தோம். இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டு யூஸ் பண்ணதுனால மோர் தென் மல்டிபிள் ஐட்டம்ஸ் என்னால் லிஸ்ட்டில் வாங்கிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கிறேன், இங்கே காம்பவுண்ட் கன்ஸ்ட்ரக்ட், ஓகேவா, ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட்ன்ற ஒரு மெத்தட் எடுத்துகிட்டு வரேன். அந்த மெத்தடில் வந்து நிறைய அந்த ரூப்ஸ் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணது தான். அதான் கிளாஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் நேம் அலைஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், மோர் தென் மல்டிபிள் ஐட்டம்ஸை நான் கால் பண்ணிக்குவேன். இதனால தான் இது வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணது. இதனால எனக்கு என்னது, சிங்கிள் ஐட்டம் இல்லாமல் மல்டிபிள் வேல்யூஸை என்னால் கெட் பண்ணிக்க முடியும். மோர் தென் வேல்யூஸை மல்டிப்புளாக கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இந்த லெசன் இதோட முடியுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.